அனைவருக்கும் வணக்கங்க. நந்திகேஸ்வர அஸ்ட்ராலஜிலேருந்து பேசுகிறோங்க. இப்போ நம்ம 12, 27 நட்சத்திரத்தில் 12 நட்சத்திரம் பார்த்துட்டோங்க. இப்போ 13வது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரங்க. இந்த அஸ்த நட்சத்திரம் வந்துங்க 1ஆம் பாதம் தோஷம் இல்லைங்க, 4 பாதம் இருக்குங்க. அஸ்த நட்சத்திரம் 4 பாதம், 1ஆம் பாதம் தோஷம் இல்லை பிறந்த குழந்தைகளுக்கு. 2ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கும் தோஷம் கிடையாதுங்க. அதே மாதிரிங்க 4ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கும் தோஷம் இல்லைங்க. அப்போ 1ஆவது பாதம், 2ஆவது பாதம், 4ஆவது பாதம் தோஷம் இல்லைங்க. இந்த பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு தோஷம் இல்லைங்க, கவலையே வேண்டாம் பெற்றோர்களுக்கு. ஆனால் 3ஆம் பாதத்தில் ஒரு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு தோஷம் உண்டுங்க. அது வந்துங்க 3ஆம் பாதத்துலேங்க ஃபஸ்ட்டு 4 நாளைக்குள்ள ஆண் குழந்தை பிறந்ததுனாங்க தந்தைக்கு தோஷங்க, தந்தைக்கு தோஷம் உண்டுங்க. அதே மாதிரிங்க 3ஆம் பாதத்தில் முதல் 4 நாளைக்குள்ள பெண் குழந்தை பிறந்தால் தாய்க்கு வந்துங்க 9 மாதங்கள் தோஷங்க, 9 மாதம் வரைக்குமே தோஷங்க. இதுக்கு வந்துங்க நம்ம பரிகாரமாக ஏதாவது தங்க தானம் கொடுக்கலாங்க. தங்கத்தில் ஏதாவது கொஞ்சங்க, ஒரு சின்ன ஒரு குண்டுமணி அளவு கூட கொடுக்கலாம், ஏதாவது கொஞ்சம் தகுடு மாதிரி கொடுத்துர்லாங்க கொஞ்சம். இதுக்கு வந்துங்க பிரம்மாவை தரிசனம் பண்ணணுங்க. பிரம்மாவை வழிபட்டாங்க இதுக்கு சிறப்புங்க. இந்த மாதிரி குழந்தைங்க பிறந்தால் இந்த நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி, பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, தாய் தந்தையருக்கு ஆகாதல்லுங்க. அதனால் அவங்க என்ன பண்ணலான்னா பிரம்மா கோயிலில் போய்ங்க ஜாதகத்தை, அந்த குழந்தையோட ஜாதகத்தை வச்சு வழிபடலாங்க. திருப்பட்டூருன்னு ஒரு ஊர் இருக்குங்க, சமயபுரம் பக்கத்துலேங்க. அங்கே வந்துங்க இங்கே தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு நான் சொல்கிறேங்க, பிரம்மா கோயில் எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாங்க. பிரம்மா கோயிலில் பிரம்மனை வழிபடலாங்க. காயத்ரி தேவி வழிபட்டாங்க இந்த தோஷங்கள் நிவர்த்தனை ஆகுங்க. நன்றி, சுபங்க.